இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 35 முதல் 40 வரை. ஒருவருடைய வாழ்வு அவர் எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அதன்படி அமைகிறது என்பதை வெளிப்படுத்தும் விதத்தில் இன்றைய நற்செய்தியில் 2 மைய கருத்துக்களை பற்றி தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, தந்தையின் விருப்பமே தம் விருப்பம். என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியோரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். உலகம் மீட்படைய தன் உயிரை கொடுப்பதுதான் தந்தையின் விருப்பம் என்று இயேசு உணர்ந்தார், செயல்பட்டார், வாழ்ந்தும் காட்டினார். இயேசுவிடம் இருந்த கொள்கை தெளிவு அவருடைய வாழ்விலும் பணியிலும் வெளிப்பட்டது. அதன் பரிசாக அவமானத்தின் சின்னமாகிய சிலுவை சாவை ஏற்றார். நாம் வாழும் சமூகத்தில் நமது விருப்பத்தை நிறைவேற்ற உழைத்தால் நமக்கு ஏமாற்றமும் தோல்வியும் தான் வரும். ஆனால் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற உழைத்தால் நாம் செய்யும் அனைத்திலும் வெற்றியும் மன நிறைவும் கிடைக்கும். எனவே நம் விருப்பம் கடவுளின் விருப்பம் போன்று இருக்கிறதா என சிந்திப்போம். இரண்டாவது, வாழ்வு தரும் உணவு நானே. இயேசுவின் உடலை உண்போர் நிலை வாழ்வு பெறுவர். இந்த உலகத்தில் நம்முடைய இருத்தலை மட்டும் சொல்வதல்ல வாழ்வு, கடவுளோடு வாழக்கூடிய நெருங்கிய வாழ்வுதான் நிலை வாழ்வு. நிலை வாழ்வு என்பது இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதோடு நின்று விடாமல் நம் வாழ்வாக மாற வேண்டும். இயேசுவின் உணவு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அடங்கியிருக்கிறது என்றால் நம் உணவாக இயேசுவே மாறிவிட்டார். இயேசுவை உணவாக பெறும் நாம் நமது செயல்களையும் விருப்பங்களையும் முன்னிறுத்தாமல் கடவுளின் திருவுளப்படி வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே நம்முடைய விருப்பங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற தயாராவோம்.